ஃபர்ஸ்ட் 2 months நாங்கள் தனியாக லிவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே செம்ம செலவு அப்படி இப்படின்னு போச்சு. ஆனால் இப்படிலாம் போனால் நம்ம எதுவுமே காரும் வாங்க முடியாது, வீடும் வாங்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏன்னா ஆக்சுவலி என்னோட ரொட்டீன் படி எவ்ரி மந்த் 20,000 to 30,000 வந்து கிவ் இட் டு சேவிங்ஸ் இல்லை நீடி பீப்புளுக்கு கொடுத்துரும். இது வந்து என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் அப்படியே அது டபுள் மடங்காக எடுத்து வைக்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் எடுத்து வச்சு தான் இருந்தோம். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எடுத்து வைக்கிற அளவுக்கு கூட இல்லை எங்ககிட்ட. ஏன்னா எங்களுக்கு நாங்களே அந்த நிலைமைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு இல்லை பட்ஜெட்ஸ் இந்த சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேட்டேன். ஏன்னா எங்கள் மை மாம் அண்ட் டேட் லைக் அவங்க லவ் மேரேஜ் தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இத்தனோண்டு ரூமில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சூரியவம்சம் கப்பல்னா எங்கள் அம்மா அப்பா தான். ஸோ அதனால் வந்து இப்போ கேட்டோம். நாங்கள் ராஜாவும் வந்து கேட்டோம், ஆண்டி அங்கிள் எப்படி அங்கிள் பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் எங்கள் அப்பா வந்து சேவிங்ஸ் இந்த பட்ஜெட் போடுங்க, எவ்வளோ சேவ் பண்ணிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம அடல்ட் லைஃப்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டட் டு டூ. இப்போ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது.